வணக்கம். மத்திய அரசின் திட்டங்களால் மாநில அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக உங்கள் பணம் உங்கள் கையில் சமையல் எரிவாயு மானிய திட்டத்தை துவக்க விழாவில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை கம்பன் கலையரங்கில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு மானிய திட்ட துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்து பேசுகையில், அரசு மானியம் மக்களை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் திட்டங்கள் துவக்கப்படுவதாகவும், ஆனால் முதியோர்கள் வங்கி மூலம் ஓய்வூதியத்தை பெறும்போது பல்வேறு இடையூறுகளுக்கு உள்ளாகின்றனர் என்றும், நமது கருத்துக்களை வெளிப்படுத்தவும் திட்டங்களை தாமே செயல்படுத்தவும் மாநில அந்தஸ்து தேவை என்பதால் அனைத்து கட்சிகளும் மக்களும் மாநில அந்தஸ்து பெற ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போதுள்ள சில திட்டங்கள் மூலம் அரசுக்கு கெட்ட பெயர் வர வாய்ப்புள்ளது என்றும், எனவே மாநில அந்தஸ்து கிடைத்தால் மட்டுமே திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த முடியும் என்றும் தெரிவித்தார். உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டத்தை மத்திய அமைச்சர் துவக்கி வைத்தபோது வங்கிகள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாக கூறியதாகவும், ஆனால் இத்திட்டங்கள் மக்களை சென்றடையவில்லை. இதற்கு வங்கிகள் விரைந்து செயல்பட வேண்டும் என்றும், வங்கிகள் மூலம் சேவைகள் சரியாக மக்களை சென்றடைய இருக்கும் குழப்பம் குளறுபடிகளை களைந்து பயனாளிகளுக்கு சிரமமின்றி இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும், முதியோர்களுக்கு இருக்கும் இடத்தில் பணம் கிடைக்க வங்கிகள் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் பேசினார். விழாவில் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி கல்லூரி வாகனங்களை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். புதுவையில் வரும் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி பள்ளி கல்லூரி வாகனங்களை முழுமையாக ஆய்வு செய்து சிறப்பு ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு போக்குவரத்து ஆணையர் சுந்தரேசன் உத்தரவிட்டார். இதனையடுத்து புதுவையில் உள்ள 75க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு போக்குவரத்து துறை நோட்டீஸ் அனுப்பி ஜூன் 1 முதல் 9ஆம் தேதி வரை மேட்டுப்பாளையம் கனரக வாகன முனையத்தில் தங்களது வாகனங்களை கொண்டு வந்து ஆய்விற்கு உட்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டது. அதன்படி மேட்டுப்பாளையத்தில் 100க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி கல்லூரி வாகனங்கள் மற்றும் மாணவர் சிறப்பு பேருந்துகள் கொண்டு வரப்பட்டது. அவற்றை துணை ஆணையர் சந்திரசேகர், போக்குவரத்து அதிகாரிகள் சச்சிதானந்தம், நித்யானந்தம் தலைமையில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் கபிரியேல், பெர்னாண்டஸ், பிரபாகர், சீனிவாசன், சுந்தர் உள்பட 50க்கும் மேற்பட்டோர் ஆய்வு செய்து பர்மிட், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட ஆவணங்களை சரிபார்த்து வாகனங்களை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓட்டிச் சென்று பரிசோதித்தனர். மேலும் முதலுதவி சிகிச்சை பெட்டி, தீயணைப்பு கருவி போன்றவை உள்ளதா என்று பார்த்து பரிசோதனையில் திருப்தி அளித்த வாகனங்களுக்கு போக்குவரத்து துறை முத்திரை பதித்த ஸ்டிக்கரை ஒட்டி அனுப்பினர். குறைபாடுடைய வாகனங்களை சரி செய்து வருமாறு திருப்பி அனுப்பினர். மேலும் 9ஆம் தேதிக்குள் அனைத்து வாகனங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஸ்டிக்கர் ஒட்டப்படாத வாகனங்களை 10ஆம் தேதி இயக்கினால் அவை பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். புதுவைக்கு வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேம்பாட்டு நிதிநிலை குழுவினரை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியாக ஆண்டிற்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. இந்த நிதி மூலம் மேற்கொள்ளப்படும் அரசு பணிகளை ஆய்வு செய்ய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேம்பாட்டு நிதி நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. AKS விஜயன் தலைமையிலான 4 பேர் கொண்ட குழுவினர் பணிகளை நேரில் ஆய்வு செய்ய புதுவை வந்தனர். புதுவை வந்த குழுவினரை அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தலைமைச் செயலர் சேட்டன்பி சாங்கி மற்றும் அதிகாரிகள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அக்குழுவினர் புதுவை அரியாங்குப்பம், வில்லியனூர், பாகூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பணிகளை ஆய்வு செய்த பின்னர் தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் மற்றும் செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். மின்கட்டண உயர்விற்கு கண்டனம் தெரிவித்து மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுவையில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களை பாதிக்கும் மின்கட்டண உயர்வினையும் கூடுதலாக பல விதங்களில் வாங்கும் கட்டணத்தை தவிர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் பாரதிய ஜனதா கட்சியினர் மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன் தலைமையில் முன்னாள் தலைவர்கள் கேசவலு, தாமோதர், பொதுச் செயலாளர் சாமிநாதன் ஆகியோர் முன்னிலையில் வம்பாக்கீரப்பாளையத்தில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு வெள்ளிக்கிழமையன்று போராட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகிகள், தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் ராஜசேகர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து மின்துறை அலுவலகத்தின் கதவுகள் மூடப்பட்டன. புதுவை முருங்கப்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். புதுவை முருங்கப்பாக்கத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலின் பிரம்மோற்சவம் கடந்த 13ஆம் தேதி துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகளும் சுவாமி வீதி விழாவும் நடந்து வந்த நிலையில் முக்கிய உற்சவமான தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு முன்னதாக படுகளர் நிகழ்ச்சியும் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலாவும் தீமிதி திருவிழாவும் நடைபெற்றது.
விழாவில் பக்தர்கள் நோன்பிருந்து தீ மிதித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். விழாவில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் ராஜவேலு, ஜேபிஆர் பேரவை பொன் ராஜேந்திரன் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனின் அருட்கடாட்சத்தை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை திருப்புவனை வட்டார காங்கிரஸ் உறுப்பினர்களின் முதல் கூட்டம் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை காங்கிரஸில் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதன்படி திருப்புவனை வட்டார காங்கிரசிற்கு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களின் முதல் கூட்டம் வட்டார காங்கிரஸ் தலைவர் எத்திராஜுலு நாயுடு இல்லத்தில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்ட கூட்டத்தில் காங்கிரஸ் உப தலைவராக ராகுல்காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பாராட்டு தெரிவித்தும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாள் விழா குறித்த தீர்மானமும் மற்றும் தற்போதைய ஆட்சியில் முதியோர் ஓய்வூதியத்திற்கு அலைக்கழிக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும், ரேஷன் கடையில் தரமான அரிசி வழங்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுவை PS பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். புதுவை PS பாளையத்தில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து தேர்வெழுதிய 62 மாணவ மாணவிகளில் 60 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவன் பிரகாஷ் 484 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும், மாணவி அனிதா 477 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடத்தையும், மாணவன் ஜெயபிரதாபன் 475 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ள நிலையில் 6 மாணவர்கள் கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்களும், 22 மாணவர்கள் 400க்கு மேல் மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ள மாணவ மாணவிகளை பள்ளி துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி பாராட்டினர். புதுவை பாகூர் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த தீமிதி விழாவில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். புதுவை பாகூரில் தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிக்க பல்வேறு உருவாய் அருள் சக்தியாய் ஆதிசக்தியின் ஒரு அம்சமாய் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழா கடந்த 14ஆம் தேதி துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகள் நடந்து வந்த நிலையில் முக்கிய உற்சவமான தீமிதி விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு பக்தர்கள் பூக்குழி இறங்கிய உற்சவம் நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு ஆகியோர் பங்கேற்று வழிபட்டனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட விழாவிற்கான ஏற்பாடுகளை தனி அதிகாரி பச்சையப்பன் தலைமையில் சமயதாரர்கள் மற்றும் பாகூர் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை காக்காயந்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவில் ஸ்ரீ லலிதா ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் முத்து பள்ளக்கில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் காக்காயந்தோப்பில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 69ஆம் ஆண்டு செடல் திருவிழா கடந்த 5ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கி தினமும் சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலாவும் நடைபெற்று வந்தது. அதன்படி திருவிழாவின் நிறைவு நாளை முன்னிட்டு அம்மனுக்கு ஊரணி பொங்கலிட்டு படையலும், தொடர்ந்து ஸ்ரீ லலிதா ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட முத்து பள்ளக்கில் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. கரகாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் என விமர்சையாக நடைபெற்ற விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அர்ச்சனை செய்து வழிபட்டனர். விழாவில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர், அறங்காவல் குழு தலைவர் முருகையன் மற்றும் உபயதாரர்களும் ஊர் முக்கிய பிரமுகர்களும் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கட்டுமானத்திற்காக ஆழ்குழாய் அமைக்கும் முன் கண்டிப்பாக புதுவை நிலத்தடி நீர் அதிகார அமைப்பின் ஒப்புதல் பெற வேண்டும் என்று கட்டுமானத்துறையினருடனான கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை நிலத்தடி நீர் அதிகார அமைப்பு மற்றும் பல்வேறு கட்டுமானத்துறையை சார்ந்த சங்கங்கள் இடையேயான கலந்துரையாடல் கூட்டம் செயின்ட் தெரேசா வீதியில் உள்ள டைனமிக் ஹாலில் நடைபெற்றது. நிலத்தடி நீர் அதிகார அமைப்பு தலைவர் சிவகாந்தன் தலைமையில் உறுப்பினர் செயலர் ராமமூர்த்தி மற்றும் வேளாண் அதிகாரி டாக்டர் பெத்த பெருமாள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிலத்தடி நீர் குழாய் அமைப்பதன் விதிமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் கட்டுமானத்துறையைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் கட்டுமானத்திற்காக ஆழ்குழாய் அமைக்கும் முன் கண்டிப்பாக புதுவை நிலத்தடி நீர் அதிகார அமைப்பின் ஒப்புதலோடு ஆழ்குழாய் அமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் கட்டுமானத்துறையைச் சேர்ந்த பல்வேறு இணைப்பு சங்கங்களின் பொறியாளர்கள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை திருக்கனூர் சின்ன ஏரி மற்றும் பெரிய ஏரியை அதிகாரிகளுடன் சென்று துணை சபாநாயகர் TPR செல்வம் ஆய்வு செய்து வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை எடுத்தார். புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்கனூரில் உள்ள சின்ன மற்றும் பெரிய ஏரியின் கீழ்ப்பகுதியில் உள்ள நீர் வடிகாலை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் சென்று துணை சபாநாயகர் TPR செல்வம் ஆய்வு செய்தார். மேலும் அப்பகுதியில் மழை காலங்களில் நீர் தேங்காமல் இருக்க வடிகால் வசதி மற்றும் வாய்க்காலை தூர்வாருவது குறித்து ஆய்வு செய்து வாய்க்காலை தூர்வாருவதற்கான நடவடிக்கை எடுத்தார்.
அப்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை பிள்ளையார்குப்பம் இந்திரா காந்தி பல் மருத்துவமனை மற்றும் கல்லூரி சார்பில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. புதுவை பிள்ளையார்குப்பம் இந்திரா காந்தி பல் மருத்துவமனை, சமுதாய பல் மருத்துவ பிரிவு, இந்திய பல் மருத்துவக் கழகம் சார்பில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுவை அண்ணா சிலை அருகே துவங்கிய பேரணியை கல்லூரி முதல்வர் உஷா கருணாநிதி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஏராளமானோர் பங்கேற்ற பேரணி நேரு வீதி, மிஷன் வீதி போன்ற முக்கிய வீதிகள் வழியாக புகையிலைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய அட்டையை ஏந்திச் சென்று கோஷங்களை எழுப்பி மக்களிடையே புகையிலை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மற்றும் மக்களுக்கு புகையிலைக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.